பாவமா, எந்த பாவம் பெரிய பாவம் என்று நம்ம வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு நாம் அதை பார்க்க போறோம். அந்த பாவத்துக்கான ஒரு பாடல். பாவம் செய்யும் போது தெரியல எனக்கு, செய்த பிறகு தான் தவிக்கிற மனசு. அவங்க என்ன பண்ணுவாங்க, போடான்னு விட்டுருவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, அவரை விட்டு அவர் மேல பாசமா இருந்து, அவர் மேல நீ அழிக்கமா இருந்து, அவரை விட்டு நீ தூரமா போயிட்டு நினைச்சுக்கோ, அவர் விடவே மாட்டார். அப்படியே ஒரு பாடல் பாருங்க பாருங்க. ஓடி ஓடி தேடி பார்த்து உங்கள் அன்பு எங்கோம் இல்ல, இந்த உலகத்தை நான் உற்று பார்த்தேன், மாய உலகத்திலே ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தை நான் உற்று பார்த்தேன், மாய உலகத்திலே ஒன்றும் இல்லை. எங்கள் பாவனியே, எங்கள் அம்மாவுனியே, எங்கள் பாவம்
சித்தமும் அது இச்சையும் ஒழிந்து போவோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு அமர்ந்து இருக்க ஒவ்வொருவரும் யாருடைய சித்தத்தை செய்றீங்க? தேவனுடைய சித்தத்தை. என்னடா ஒரு நாள் முழுதும் எங்கோ அழிஞ்சிட்டு திரிஞ்சிட்டு இந்த மனுஷங்க அடிபட்டுட்டு ஏதோ பேசுங்களே கேட்டுக்கின்னு ஏதோ பேசுறதெல்லாம் காதல் வாங்கி கேட்டுக்கின்னு விட்டுட்டு ஏதோ பண்ணிட்டு அந்த நைட்டு ஒரு டைம் தானே நிம்மதியா மனுஷன் தூங்குறது. நான் ஏன் வரணும்? நிம்மதியா இருக்குது ஒரே அந்த தூக்கம் மட்டும்தானே, அந்த இரவு மட்டும்தானே. அந்த டைமை கூட ஏன் நான் ஒதுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவனே என்றைக்கும் நிலைத்திருக்கிறோம். மாதத்தில் ஒரு இரவு நாம் முடித்திருக்கிறதுனால என்றைக்கும் நாம் நிலைத்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இதுதான் இப்போ டாபிக். இப்போ தேவனுடைய சித்தத்தை செய்யாதவன் எவனோ அவன்தான் பாவி, அவன்தான் துரோகி. பாருங்க பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அவ்வாறு அநேகர் என்னை நோக்கி. பரலோக ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி என்ன பண்ணணும்? செய்யணும். அதை செய்யாம என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன என்ன பண்ண மாட்டான். அவன் யாருன்னே தெரியாது. ஒரே பேர் கட்டுறாரு. ஐயா இன்னைக்கு 10 கட்டளை ஆண்டு கொடுத்துட்டாரு. அந்த 10 கட்டளை நீ பண்ண வேண்டியதில்லை. அது எடுத்து நீ கேட்டு வந்தில்லை. அதுல ஒரு கட்டளைனா நம்ம இடத்துல இருக்குதா? அந்த ஒரு கட்டளை எடுத்து நம்ம செய்யணுமா? ஏதாவது 10 கட்டளைல ஒரு கட்டளைனா நம்ம மனசுக்குள்ள நுழைந்திருக்குதா? அதன்படி நடக்கிறதுன்னு நம்ம யோசிக்கிறோமா? இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, நான் பிசாசை துரத்தினேன், நான் தீர்க்க தரிசனம் உரைச்சேன், தீர்க்க தரிசனம் சொன்னேன் இப்படின்னு சொல்லி நீ என்னால வராத. நான் பல அற்புதங்களை செய்தேன், புரியுதா? அப்படின்னு சொல்லி என்னால வராத. நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்ற ஒரே பேச. அவ்வளவுதான். ஏன் சொன்னா, என்னுடைய சித்தத்தின்படி அன்றைக்கு பிதாவுடைய சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்து செய்தார். அவர் ஆணிட்டார், அங்க போடாரு, சிலுவைக்கு போனாரு, உயிரை கொடுத்தார். அதுதான் சித்தம். புரியுதுங்களா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்ற சித்தத்தை நாம் கடைபிடிக்கிறவர்களா இருக்கணும். பிரியமானவர்களே, அவருக்காக அவருடைய சித்தத்தை நாம் அறிகிறவரா உணர்வுகளா இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பிழிப்பூட்டுகிற வார்த்தை, உனக்கு ஜீவன் தருகிற வார்த்தை. அந்த வார்த்தையை நீ எடுத்துக்கொண்டு அதன்படி நீ நடக்கும் போது ஆண்டவர் நிச்சயமா நம்மளை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். ஆனா அதை விட்டுட்டு இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்? ஐயா நாங்க போனோம், ஒரு கிராமத்துக்கு போனோம், பல பேரை பார்த்தோம். அங்க ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த பிசாசை துரத்தணும், அதிசயங்களை செஞ்சோம். பெரிய பெரிய மிராக்கிள் ஹீலிங் சென்டர்ல கூட நாங்கள் பெரிய பெரிய ஆளுங்களை இது பண்ணோம். ஜிஹெச்சி போனோம், அங்க ஜுரம் இருந்தது, அந்த ஜுரத்தை போக்கணும். நிறைய பேர் பெட்ல பத்திருந்தாங்க. நாங்கள் கையை வச்சு ஜபம் பண்ணோம். நீ யாருடான்னு கேட்கிறாரு. ஒரே பேசு. இந்த பேச்செல்லாம் பேசுகிறேன்னு வராத, இந்த பெக்கெல்லாம் பேசுகிறேன்னு வராத, இந்த பீரெல்லாம் ஊற்றுன்னு வராத. ஒரே பேச்சு அடிக்கிறார். நீ யாருன்னு கேட்கிறார். உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்றார். ஏன்னா முதல்ல என் சித்தத்தை நீ செஞ்சியா? நீ ஏன் போற? நீயே சரி, என் சித்தத்தின்படி செய்யும் போது நிச்சயமா உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? பலன் தருவார் அப்படின்றார். நிச்சயம் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் கிருபை செய்வதாக. நாங்கள் எப்போதும் நிலைத்திருக்கவும் நீர் எங்கள் நிலைத்திருக்கும் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட அன்பின் உடன்படிக்கைக்காக நன்றி செலுத்துவதற்காக தொடர்ந்து எங்களோடு இருப்பதாக. கையிடாது ஆண்டவரே, கையிலே பிரியமில்லாத தங்களுடைய வீடுகளிலே அமர்ந்து கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆச்சரிக்கிறார். அவர்களும் உங்கள் நினைக்க கிருபை செய்வது கிறிஸ்துவம் ஆச்சரிக்க நடக்கிறார்கள். இயேசு காத்துக் கொடுக்கப்பட்ட நாள் அப்பர்களுக்கு ஆசீர்வதித்து வாய்ப்பு செய்யுங்கள். எங்களுக்காக விற்கப்படுகிற சரீரமாக இருக்கிறது. வளர்ந்தபடியே பாத்திரத்தை விட்டு ஸ்தோத்திரப்பட்டு இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையுடைய ரத்தமாக இருக்கிறது. இதை காணப்படுவதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்கிறதால் அந்தபடியே அவருடைய சரீரத்திலையும் அவருடைய ரத்தத்திலையும் நாம் பகிர்வோம். வேதத்திலிருந்து
அநேகமாக எழுதிலிருந்து 124வது சங்கீதம், 125வது சங்கீதம், 126வது. கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு எதிராக ஒப்புக்கொள்ளாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது சகோதரம். என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிற்கிறாது. கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் எளிமைக்கும் சமயங்களுக்கும் நன்மை செய்யும். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடு போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. 126வது சங்கீதம். 26:1 கடைசி முடிய. சீயோனில் சிறியிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல் இருக்கும். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, பெண்ணுக்கு வெள்ளத்தை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். கண்ணீரோடு
அதிகாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நேரத்தில் ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டபடியாக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நேரத்தில் ஆண்டவரே இப்படியாக கூட நாங்கள் ஒருமித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கிருபை பார்க்கிறதுக்காக நன்றி தகப்பனே. தேவனே ஆண்டவரே நீ செய்த இந்த கிருபைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு நன்றி செலுத்தினா அது போதாத ஆண்டவரே. தேவனே இந்த நேரத்தில் ஆண்டவரை நாங்கள் ஒருமித்து உண்மை குறித்து பாடவும் ஆண்டவரை உண்மை குறித்து தியானம் செய்யவும் ஆண்டவரை ஆண்டவரே நல்ல ஒரு சிறப்பான செய்தியை நாங்கள் கேட்போம் ஆண்டவரே. என் கிருபை பார்த்து நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவனே இன்றைக்கு செய்தி கொடுத்த செய்தியாளர்களுக்கு ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்கள் ஆண்டவரை விதைத்திருக்கிறார்கள் ஆண்டவரே, அதை நாங்கள் ஆண்டவரே 30 60 100 ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் அறுவடை செய்ய கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே நாங்கள் இந்த முழு ஜெபத்தை ஆண்டவரே சிறப்பாக ஆண்டவரே உங்களுடைய தேவையினால் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் தகப்பனே. இதற்கடுத்து நாங்கள் கைக்கு செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை இந்த பலன் ஆண்டவரை எங்களோடு வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆண்டவரே மக்கள் ஆண்டவரை எங்கிருந்தோ வந்திருக்கலாம் ஆண்டவரே, அவர்கள் திரும்ப பிரயாணப்பட்டு போகும்போது ஆண்டவரே பத்திரமாய் கூட அவர்கள் இல்லத்திற்கு செல்லும்படியாக கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இந்த சபையானவரை வழிநடத்துகின்ற பாசுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களை இந்த ஆண்டவரே இந்த வயதில் ஆண்டவரே அவர்கள் உற்சாகமாய் கூட மக்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவரே இப்படியாக ஊழியத்தை ஆண்டவரை சிறப்பாக நடத்தி வருவதற்காக கூட நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மென்மேலும் ஆண்டவரே வரும் நாட்களில் இந்த ஊழியமானது ஆண்டவரே நல்ல ஆண்டவரே மென்மேலும் இது வளரும்படியாக என் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. பாதையனை இன்றைக்கு ஆண்டவரே இந்த முழு ஜெபத்தில் பங்கெடுத்த ஒவ்வொரு மக்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். என்ன தேவைகளோடு அவர்கள் வந்தார்கள் ஆண்டவரே, எந்த பிரச்சனைகளோடு அவர்கள் வந்தார்கள் ஆண்டவரே, அந்த பிரச்சனைகளுக்கும் தேவைகளுக்கும் ஆண்டவரே நீர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக ஆண்டவரே. தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நல்ல ஈவுகளை நீர் பாராட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே வாசித்த ஆண்டவரே ஃபர்ஸ்ட் பேங்க்ஸ்க்காக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த திருமணத்தை ஆண்டவரே நீர் முன்னின்று நடத்தும் ஆண்டவரே. நல்லபடியாக எல்லா விதத்திலும் ஆண்டவரே இல்லை பொருள் உதவி ஆண்டவரே பாஸ்டர் சொன்ன விதமாக ஆண்டவரே இந்த மனுஷர் தயவும் கூட ஆண்டவரே பொருள் உதவி பண உதவி அனைத்தையும் ஆண்டவரே நீர் கட்டளையிட்டு ஆண்டவரே அவர்கள் ஏற்படுத்தி தரோம் தகப்பனே. இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த ஒரு ஜெபத்தை முடித்துவிட்டு ஆண்டவர் நாங்கள் எல்லாம் செல்கிறோம் ஆண்டவரே. வந்தவர்கள் ஆண்டவரே பத்திரமாய் கூட வீட்டுக்கு சென்று சேரும்படி நீ கிருபை பாராட்டும் தொடர்ந்து காத்துக்கொள்ளும். வருகிற நாட்களில் ஆண்டவரே இவ்விதமாய் நாங்கள் மறுபடியும் இவ்வாறு ஒருமித்து கூடி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நீ கிருபை பாராட்டும் தொடர்ந்து காத்துக்கொள்ளும். வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் சிநேகிதமும் இந்த நாளிலே கூடி இந்த இரவு ஜெபத்தில் கலந்து கொண்ட நம் அனைவரோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி பாதுகாத்து இந்த நாளில் விசேஷமாய் இசை அமைத்து கொடுத்த சகோதரர்களோடு தேவ செய்தி கொடுத்த சகோதரர்களோடு சுகவீனமாய் இருக்கிற அருமை சகோதரர் ரூத்துவோடு இரு சக்கரத்தை வாங்கின அருமை சகோதரர் அஜயோடு இந்த முழு 20 கூட்டத்திற்காக தங்களை அர்ப்பணித்து செலவு செய்திருக்கிற வாலிப பிள்ளைகளை அவருடைய வாழ்க்கையோடும் அவருடைய தேவைகளோடும் இன்றும் என்றும் சதா காலம் முயற்சி பாதுகாப்பாராக. ஆமென். எண்ணின காரியம் யாவும் முடிக்க, எண்ணின காரியம் யாவும் முடிக்க,
இயேசுவையே துதி செய் என் மனமே இயேசுவையே துதி செய். நன்றி. ஒரு நிமிஷம் இந்த இசை அமைப்பதற்கு காரணமாக இருந்த சகோதரர்கள் 3 பேர் யாராவது